இன்றைக்கான மினி ப்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்குமே பிடிச்ச சூப்பரான ஸ்நாக்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை பஜ்ஜி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட், சூப்பராக இருக்கும். குட்டி ஸ்கூல்லேருந்து வரும்போது செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 4 முட்டையை எடுத்து நான் வேக போட்டுக்கிறேன். இது வெந்து வரத்துக்குள்ளே நம்ம மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, அதை 1 கப்பு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்று போல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா விஸ்கு வச்சு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஆப்ஷனல் தான், கேசரி பவுடர் உங்களுக்கு சேர்த்திங்கன்னா கலர் கொடுக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மாவை வந்துட்டு ரொம்ப தண்ணியே இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் மீடியமாக இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முட்டை வெந்துட்ட பிறகு எடுத்து அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். முழுசாக போட வேண்டாம், வெடிக்கும். அதனால் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே முட்டையை வந்துட்டு நல்லா அந்த மசாலாவோட கோட் பண்ணிவிட்டு, அதாவது பஜ்ஜி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் பாதி முட்டையை எடுத்து ஃபுல்லாக பஜ்ஜி மாவோட கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கொதிக்கிற எண்ணெயில் இறக்கி விட்டுருங்க. ரொம்ப பொறுமையாக இறக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபஸ்ட்டு நல்லா வெந்து வரட்டும். கேஸை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்து வந்த பிறகு அடுத்த சைடு திருப்பி போட்டு அதே மாதிரி அந்த சைடும் நல்லா வெந்து வரட்டும். 2 பக்கமும் வெந்து கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும், மாவு வந்து வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, 1/2 முட்டை தான் சேர்த்துருக்கோம். ஸோ வெடிக்கவும் வெடிக்காது. ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் இருத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போது சூப்பரான முட்டை பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட மேலே வந்துட்டு லைட்டாக சாட் மசாலா இருந்தால் அதை சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான முட்டை பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு.